Assalamu alaikum. Hello everyone. Welcome to Taste of Chennai. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது லாக்டவுன் பீரியடில் ரொம்ப ட்ரெண்டிங்காக இருக்கிற 3 இன்க்ரீடியன்ட்ஸ் சாக்லேட் கேக் தான் பார்க்க போகிறோம். இந்த கேக் செய்கிறதுக்கு மைதா, சுகர், ஆயில், பட்டர் எதுவுமே தேவையில்லை. ஓவன் கூட யூஸ் பண்ணாமல் இன்ஸ்டண்ட்டாக கொஞ்ச நேரத்தில் இந்த கேக் செஞ்சிடலாம். இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இந்த கேக் செய்கிறதுக்கு ஒரு 350 கிராம் அளவுக்கு நான் பிஸ்கெட்ஸ் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த பிஸ்கெட்ஸ் வேணாலும் எடுத்துக்கலாம். நான் எல்லா பிஸ்கெட்டும் மிக்ஸ் பண்ணி எடுத்திருக்கேன். நீங்கள் ஒரே பிஸ்கெட்டாக கூட எடுத்துக்கலாம். வெறும் சாக்லேட் குக்கீஸ் யூஸ் பண்ணி கூட நம்ம செய்யலாம். உங்களோட இஷ்டம் தான். உங்களுக்கு எந்த பிஸ்கெட் பிடிக்குதோ அதை எடுத்துக்கோங்க. நிறைய சாக்லேட் பிஸ்கெட்ஸ் யூஸ் பண்ணால் இந்த கேக் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். பேசிக்காக ஒரு கேக் செய்கிறதுக்கு என்ன இன்க்ரீடியன்ஸ் தேவைப்படுமோ அது அத்தனையும் இந்த பிஸ்கெட்ஸில் இருக்கும். லைக் கொக்கோ பவுடர், மைதா, சுகர் எல்லாமே இதில் இருக்குது. பட்டர் எல்லாமே இதில் இருக்கும். இப்போ இதை நம்ம ஒரு பிளெண்டர் இல்லைனா மிக்ஸி ஜாரில் போட்டு இதை நல்ல ஒரு ஃபைன் பவுடராக அரைச்சிக்கலாம். இது நல்லா ஃபைனாக அரைச்சதுக்கப்புறமா இதில் பேக்கிங் பவுடர் 2.5 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது இதில் ஒரு 350 ml அளவுக்கு வார்ம் மில்க், கொஞ்சம் வெதுவெதுப்பான பால் சேர்த்துக்கோங்க. 350 கிராம் பிஸ்கெட்ஸ்க்கு நான் 350 ml பால் எடுத்திருக்கேன். இப்போ இதை நல்லா பிளெண்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் மிக்சியில் இது ஃபுல்லாக நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. இதில் நீங்கள் இன்னும் எக்ஸ்ட்ரா டேஸ்ட்காக கொக்கோ பவுடர், அதுக்கப்புறம் சாக்கோ சிப்ஸ்லாம் சேர்த்துக்கலாம். பட் நான் எதுவுமே சேர்க்கலை. உங்ககிட்ட இருந்தால் மட்டும் சேர்த்துக்கோங்க. உங்ககிட்ட ஓவன் இருந்தால் ஒரு 30 மினிட்ஸ்க்கு 170 டிகிரியில் வச்சு நீங்கள் பேக் பண்ணலாம். அப்படி இல்லைனா இந்த மாதிரி நம்ம ஸ்டவ் டாப்லேயே பேக் பண்ணிக்கலாம். இப்போ பேனை ஒரு 10 மினிட்ஸ்க்கு ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க. இப்போது கேக் டின்னில் நான் கீழே பட்டர் பேப்பர் போட்டிருக்கேன். உங்ககிட்ட பட்டர் பேப்பர் இல்லைனா ஜஸ்ட் ஆயில் தடவினா போதும். இப்போ இந்த கேக் மிக்சரை நம்ம ஊற்றிக்கலாம். இப்போ இந்த கேக் டின்னை இந்த பேனில் வச்சுட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 30 மினிட்ஸ்க்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு பேக் பண்ணுங்கள். இப்போ ஒரு 20 மினிட்ஸ் ஆச்சு. இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு டூத்பிக் விட்டு பார்த்தீங்கன்னா நல்லா க்ளீனாக வரணும். கேக் இன்னும் கொஞ்சம் குக் ஆகணும். ஸோ இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த கேக் நல்லா கூல் ஆகட்டும். பாருங்கள், கேக் எவ்வளோ சாஃப்ட் அண்ட் ஸ்பாஞ்சியாக இருக்குது. இப்போது இதுக்கு டாப்பிங் உங்ககிட்ட நியூட்டெல்லாம் இருந்தால் அதை யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா சாக்லேட் சிரப் இருந்தால் அதை யூஸ் பண்ணிக்கலாம். நான் சாக்லேட் சிரப் தான் யூஸ் பண்ண போகிறேன். எவ்வளோ சிரப் வேணுமோ அவ்வளோ ஊற்றிட்டு இதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. இப்போது இதுக்கு மேலே உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் டெக்கரேட் பண்ணிக்கலாம். நான் சாக்கோ சிப்ஸ் வைக்கிறேன். நீங்கள் ஸ்ப்ரிங்கிள்ஸ் இருந்தால் கூட வச்சுக்கலாம். சாக்லேட் ஸ்ப்ரிங்கிள்ஸ் இருந்தால் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ இதை நம்ம கட் பண்ணலாம். எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இந்த டைமில் யாருக்காச்சும் வீட்டில் பர்த்டே இருந்தால் நீங்கள் இதை இன்ஸ்டண்ட்டாக ட்ரை பண்ணலாம். எவ்வளோ சாக்லேட்டியாக சூப்பராக இருக்குல்ல. இந்த கேக் பேக்கிங்கே தெரியாதவங்க கூட ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இது செய்கிறதுக்கு பேக்கிங் தெரிஞ்சிருக்கணுன்ட்டு அவசியமே இல்லை. ஈவன் பிகினர்ஸ் கூட செஞ்சிடலாம். ஸோ இந்த லாக்டவுன் பீரியடில் நீங்களும் வீட்டில் இது ஈஸியாக இந்த ரெசிபியை செஞ்சு பாருங்கள். எப்படி வந்துச்சுன்னு சொல்லி எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள்.
இது பிஸ்கெட்டில் செஞ்சாலுமே ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் சொல்லாத வரைக்கும் யாராலுமே பிஸ்கெட்டில் செஞ்ச கேக்குன்னு சொல்லி கண்டுபிடிக்கவே முடியாது. இந்த யம்மியான சாக்லேட் கேக்கை நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லி எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் எப்பயுமே மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டே இருக்கணும்னா நம்ம சேனல் டேஸ்ட் ஆஃப் சென்னையை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கும் இதே மாதிரி வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.